சீக்கிய குக்கிங் சேனலில் ஹனி சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு உப்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூளை பொரித்து சிக்கன் எடுத்துருக்கு. காஞ்ச மிளகாயை வறுத்து எடுத்தாச்சு, கருவேப்பிலையை வறுத்து எடுத்தாச்சு, சிறைப்பிள்ளையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம் நிறையா வெட்டணும். வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன்னு. 5 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு ஆட்டி நம்ம எடுத்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், டொமேட்டோவை ஆட்டி வச்சுருந்தா நம்ம இதில் ஊற்றிடுவோம். ஏன் இது ஹனி சிக்கன் சொல்கிறோம்னா, டொமேட்டோ ஆட்டையிலேயே நான் ஹனி ஊற்றிட்டேன், ஆட்டிட்டேன். அதிலே ஊற்றி பார்த்தா நம்மளுக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா ஜாம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் அந்த ஹனி ஊற்றுனதுனால. அந்த எண்ணெய் மேலே வர்றாப்பில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கையில் நம்ம எல்லாம் வறுத்து வச்சுருக்கதை போடணும். ஏற்கனவே நம்ம சிக்கன் போட்டு பொரித்து எடுத்துக்கிறோம். இது அளவு பார்த்து போட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுதான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம சிக்கனை போட்டுருவோம். போன டிஷ்ஷில் அயாம் பவாங் செஞ்சால் இப்போ ஹனி செய்கிறோம். நம்ம சிக்கன் பவாங் சொல்லுவாங்க, மலேசியா ஸ்டைலில் அயாம் பவாங். இது அயாம் ஹனின்னு செய்கிறதுக்கு பதிலாக சிக்கன் ஹனின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ நம்ம கருவேப்பிலை, சிறையால், காஞ்ச மிளகா வறுத்து வச்சுருக்கோம், அதில் போட்டுருவோம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கிறேங்க. அப்போ தான் நல்லா சிக்கனில் சாரும். அதில் ஈஸியான வேலை தான். உங்களுக்கு பொரிச்சு மட்டும் நம்ம எடுத்துட்டால் ஈஸியாக போயிடும் நம்மளுக்கு வேலை. பெரிய வேலையாக தெரியும். அதில் உள்ள டேஸ்ட்டை நீங்கள் பார்த்தா சிரமம் அது நினைக்க மாட்டீங்க. செஞ்சு டெய்லி சாப்பிடுவீங்க. பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்க்கலை. ஏற்கனவே நம்ம பொரிக்கிறதுக்கு போட்டு வச்சுருந்ததில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தது. அதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோங்க. இப்போ அதிலே நம்மளுக்கு அடுப்பை மீடியமாக வச்சு இந்த மாதிரியே சாரட்டு நம்மளுக்கு. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹனி சிக்கன் ரெடி ஆகிருச்சு. இனிப்பு உப்பு சாரதுக்கானது நம்ம அடுப்பை மீடியமாக வச்சுருக்குறோம். இந்த மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள். பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுங்க. சீக்கிய குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிய குக்கிங் சேனல்.